கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் என்றார்கள். இயேசு சீசர்களிடம், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து முடிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்றார். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதங்கள் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறது போல, இயேசு வயல் நிலங்கள் அறுப்புக்காக விளைந்திருக்கிறது என்பதை நீங்கள் உங்கள் கண்களால் ஏறெடுத்து பாருங்கள். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் சேர்ந்து சந்தோஷப்படும்படியாக அறுக்கிறவன் நித்திய ஜீவனுக்காக என்னிடம் பலனை பெற்றுக்கொள்கிறான் என்று இயேசு கூறினார். விதைத்தவன் என்றால் இந்த உலக மக்களை உருவாக்கியவன் என்று பொருள். அறுக்கிறவன் என்றால் மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரண்டை சேர்க்கிறவன் என்று பொருள். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், விதைக்கிறவன் ஒருவன், அது அறுக்கிறவன் ஒருவன் என்று. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை, நீங்கள் விதைக்காததை எனக்காக அறுவடை செய்யுங்கள். அதற்காகவே நான் இந்த உலகத்தில் உங்களை உருவாக்கி இருக்கிறேன் என்றார். சமாரிய பெண் ஊருக்குள் ஓடி, இதுவரை யாரும் அவளிடம் பேசாதவர்களிடத்திலெல்லாம் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதர் எனக்கு சொன்னார் என்று இயேசுவை குறித்து சாட்சி சொன்ன அந்த வார்த்தையின் மூலம் அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். சமாரிய மக்கள் கிணற்றண்டை நின்று கொண்டிருந்த இயேசுவை பார்க்க ஓடோடி வந்தார்கள். வந்தவர்கள் எல்லாரும் இயேசுவை தங்களிடத்தில் தங்கும்படி வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். யூதர்களுக்கு சமாரியரை அறவே பிடிக்காது. யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போக வேண்டுமென்றால் சமாரியா வழியாய்த்தான் போக வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி போக மாட்டார்கள். எரிகோ, பெரேயா பட்டணத்தை எல்லாம் சுற்றித்தான் போவார்கள். அப்படிப்பட்டவர்களாக இருந்தும் இயேசு சமாரியர் யூதர் என்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது, அதை உடைத்தெறிய வேண்டும் என்று இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போகும்போது இந்த முறை அவர் சமாரியா வழியாய் தேர்ந்தெடுத்து அங்கே உணவு வாங்கி வர சீசர்களிடம் சொன்னார். மேலும் சமாரியரோடு 2 நாட்கள் தங்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த 2 நாட்களும் அவருடைய உபதேசத்தை சமாரியர்கள் கேட்டு மேலும் அநேகர் அவர் மேல் விசுவாசமுள்ளவர் ஆனார்கள். மேலும் சமாரிய பெண்ணிடம் அந்த ஊரார் சொன்னார்கள், நீ சொன்னதினால் மாத்திரமல்ல, நாங்களே இயேசுவின் உபதேசத்தை கேட்டு அவரை உலக இரட்சகர் என்று அறிந்து கொண்டோம், அவரை விசுவாசிக்கிறோம் என்றார்கள். உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மக்களை உருவாக்கி விதைத்தவர் என்றும், விதைத்த மக்களை ஊழியர்களாகிய நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் பணியை செய்வதனால் நாம் அறுவடை செய்கிறவர்கள் என்றும் கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள மக்கள் இயற்கையாகிய சூரியன், சந்திரன் மற்றும் ஆடு மாடுகள் போன்ற மிருக ஜீவன்களை வணங்குவர். மற்றபடி கடவுளே இல்லை என்று அந்த மக்கள் கூறுவர். அங்கே திருநெல்வேலியிலிருந்து ஒருவர் ஊழியம் செய்ய சென்றார். அவர்கள் மொழியை கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டு அங்கே சென்றார். முதலில் மக்களோடு மக்களாக பழகினார். பின்பு அவர்களுக்கு காய்ச்சல், பலவீனம் வருகிற போது, படுக்கையில் இருக்கும்போது, இயேசுவே இவர்களை குணமாக்கினால் இங்கே எனக்கு ஊழியத்தின் வாசல்கள் திறக்கும் என்று சொல்லி ஜெபிப்பார். உடனே ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அந்த மக்களுக்கு மருந்து மாத்திரைகள் எல்லாம் ஒன்றும் தெரியாது. சுகவினத்துக்கும் காடுகளில் உள்ள மூலிகைகளையே அவர்கள் பயன்படுத்துவர். இப்படி ஆண்டவர் ஒவ்வொருவருக்காய் சுகம் கொடுத்தபடியினால் 1 வருஷத்துக்குள்ளாக அந்த இடங்களில் உள்ள எல்லாரும் கிறிஸ்து எண்ணப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நம் வியாதிகளிலெல்லாம் சுகம் அளிக்கிறார், நம்மை உயிரோடு வாழ பண்ணுகிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அதன் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியர் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இப்போது எல்லாரும் காலையில் எழுந்தவுடன் நன்றாக ஆண்டவரிடம் பேசிவிட்டு தான் தங்கள் வேலையை செய்ய காட்டுக்குள் செல்வர். மக்களுக்கு ஊழியரையும் நன்றாக பிடித்திருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறியாமல் இருந்தோம். கடவுளே இல்லை, நாம் சம்பாதிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், அவ்வளவுதான் என்று நினைத்தோம். ஆனால் இயேசுவை நாங்கள் அறிந்து கொண்டதினால் எங்களை கொடிய வியாதிகள் வந்தாலும் இந்த வியாதிகளை நின்று இயேசு குணமாக்கி விடுகிறார். இன்றைக்கு நாங்கள் சுகமாய் இருக்கிறோம் என்று கூறினார்கள்.
எங்களை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எங்களைப் போல எல்லா மக்களுக்கும் இந்த இயேசுதான் தெய்வம், அவர்தான் உலக இரட்சகர் என்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் அவரை எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அவரை தங்கள் ஊருக்குள் அழைத்து அவர் சுவிசேஷத்தை கேட்டதினாலே அவரை உலக இரட்சகர் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். நாமும் இயேசுவை அழைப்போம், அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு அவர்தான் உலக இரட்சகர் என்பதை அறிந்து கொள்வோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை தேடவும், உம்மை அழைக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.